ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் உங்களுக்கு கல்யாண பூசணிக்காய் சாம்பார் கல்யாணத்துலலாம் போடுவாங்க பாருங்கள். அந்த பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காயும் சொல்லுவாங்க, கல்யாண பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. இப்போ எத்தனை குழம்பு வச்சாலும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு மாதிரி இப்போ கூட இந்த மாதிரி ஸ்மெல்லு எந்த குழம்புலையும் வராது. அந்த அளவுக்கு கல்யாண பூசணிக்காய் சாம்பாரும் ரசமும் போட்டாங்கன்னு கல்யாணத்தில் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உடையதுங்க. இது நீர் சத்து நிறைந்த காய்ங்க. இதை வந்து நம்ம சாப்பாட்டில் நல்லா எடுத்துக்கலாம். கோல்டு ஆகிடும்னு பயப்படாதீங்க. கோல்டு ஆனாலும் உள்ளே இருக்கிற கெட்டது தான் நமக்கு வெளியே வரப்போகுது. அதனால் இந்த காயெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சாப்பிட்ணும். முக்கியமாக என்னென்னா கேன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் அட்டாக்கும் கேன்சரும் தாங்க நிறைய வருது. யாரை கேட்டாலும் நிறைய பேருக்கு அந்த கேன்சர்ன்ற தொல்லை வருது. இந்த கேன்சரை தடுக்கக்கூடிய முக்கியமான மருந்து இது தாங்க. கேன்சர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்ட பிறகு கூட அவங்க பரிந்துரைக்கப்பட்ட காய் இதுதாங்க. ஏன்னா ஹீட்டில் அதிகமாக அதை உற்பத்தி ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த பூசணிக்காய் ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து ஜூஸாக அடித்து குடிக்கிறாங்க. வாரத்தில் 3 நாள் 4 நாள் எடுத்துக்கிறாங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க. அது இல்லாமல் நம்ம உடம்புல தேவையில்லாத உடம்பு அதிகமாக உடல் பருமனை குறைக்கக்கூடியதுங்க. இது வெயிட் லாஸ் பண்ணோம். இதில் வந்து நிறைய பொருள் செய்யலாம். வெள்ளை பூசணிக்காயில் கூட்டு செய்யலாம், சாம்பார் செய்யலாம், அதே மாதிரி ஜூஸ் ஜூஸ் குடிக்கலாம். பச்சையாகவே மிக்சியில் அந்த தோலை சீவிட்டு கட் பண்ணி போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்து குடிச்சிடலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக நம்ம மருந்துங்க. இது மருத்துவம். ஏன்னா உயிர் காக்கும் மருத்துவங்க. நீங்கள் யாரை வேணாலும் கூட கேட்டு பாருங்கள். கேன்சருக்கு ரொம்ப 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 சிறந்த மருந்துங்க இது. நான் கேள்விப்பட்டு தாங்க இந்த விஷயத்த சொல்கிறேன். அனுபவத்தை பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், தெரியாமல் சொல்லலை. இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டுன்னு பயப்படாதீங்க, ஹீட்டுன்னு பயப்படாதீங்க. எந்த காயுமே சாப்பிடுங்க. சாப்பிட்டு நமக்கு தேவையில்லாத தான் வெளியில் வரப்போகுது. அதனால் பயப்படாத இதை சாப்பிட்லாம். இந்த சாம்பார் எப்படி வைக்கணும்னா, பருப்பு வேக வச்சுக்கணும். இந்த காய் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் எப்போவுமே சாம்பார் செய்கிற மாதிரி இல்லாத இந்த சாம்பாருக்கு என்னென்னா 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, இல்லை துவரம் பருப்பு கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், மிளகு, ஜீரகம், தேங்காய் தூள். இது நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க, தேங்காய் துருவலை. அதனால் இதை குழம்பு கொதிக்கிட்டோன்ட்டு எல்லாத்தையும் போட்டு வச்ச பிறகு இதை வந்து மசாலா அரைச்சி ஊற்றி வைக்கணுங்க. இதுதாங்க கல்யாண வீட்டிலலாம் செய்யக்கூடிய இந்த பொருளெல்லாம், அந்த மசாலாக்கள் தாங்க. வேறு எதுவும் போடுறதில்ல. இதோட பெருங்காயம் கொஞ்சம் போடணும், அவ்வளோதான். தாளித்து இறக்கிடலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு இந்த காயெல்லாம் போட்டுட்டு குழம்பு கொதித்து புளியெல்லாம் கரைச்சி ஊற்றின பிறகு தாங்க இதை பொடியாக்கி எடுத்து ஊற்றிடணும் குழம்புல. இப்போ அதை எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த மசாலாக்கள்லாம் சேர்த்திங்கனாலே சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார். நம்ம வெறுமனே சாப்பிடாம இந்த மசாலாலாம் அரைச்சி ஊற்றி சாப்பிட்டா நறுமணமும் அதிகமாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ணுன்னு எண்ணம் வரும். இதெல்லாம் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கினேன், தக்காளி எடுத்துக்கினேன். நமக்கு தேவையான அளவுக்கு காய் எடுத்துக்க போகிறோம். ஒரு பீஸோ இல்லை பாதியை கூட போட்டுக்கலாம். இது ஒன்றும் நம்ம உடம்புக்கு கெடுதல் கொடுக்காது. அப்புறம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றணும், அவ்வளோதாங்க. இப்போ நான் குழம்பு எப்படி போட்டணும்னு காமிக்கிறேங்க. பூசணிக்காய் நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கணுங்க, 2 துண்டு. அதெல்லாம் வெங்காயம் தக்காளி எப்பவுமே சாம்பார் போட்டுற மாதிரி தான் எல்லாம் போட போகிறோம். அது தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், பருப்பு, பருப்பு வந்து அரைச்சி கடைஞ்சிட்டு கடைஞ்சி ஊற்றிடுங்க. இப்போ இதை பாட்டு மேலே ஏற்றிடலாம். நம்ம அந்த தனியாக துவரம் பருப்புலாம் அரைச்சி ஊற்றும் போது திக்காயிடும். அதனால தான் நான் இந்த அளவுக்கு பருப்பு போட்டுருக்குறேன். இது வெந்த பிறகு அதெல்லாம் அரைச்சி ஊற்றி தேங்காய்லாம் போடும்போது திக்கு அதிகமாக வரும். அதனால் இந்த பருப்பை குறைச்சிக்கணுங்க. இது நல்லா கொதிக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றணும்.
காய் நல்லா வெந்துச்சுங்க. இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்குறோங்க. அதை புளி பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கரைசல் ஊற்றிடலாம். ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச பொடி இப்போ அரைச்சி வச்ச பொடி பாருங்கள் இந்த அளவுக்கு தான் குறைன்னு அரைக்கணும். அந்த தேங்காய் பொடியும் இதிலே போட்டேன். அந்த துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் பொடி ஆக்கி வச்சு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்து கொட்டி கலக்கிடலாம். குழம்பு திக்காயிடும். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு குழம்பு கொச்சா போதும். கருவேப்பிலை போடுறேன், ஜீரகம், கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டாச்சுங்க. இப்போ இதை கொடுத்துடலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி. சூப்பராக இருக்குதுங்க. எல்லாம் நம்ம போட்ட அளவெல்லாம் கரெக்டான அளவு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையாகவே எனக்கு அந்த அப்போல்லாம் வச்ச அந்த குழம்பு ஸ்மெல்லு தாங்க வருது. சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு தோணும். நான் போட்ட அளவே நீங்கள் போட்டு இந்த மாதிரி கல்யாண பூசணிக்காய் சாம்பார், வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் வச்சு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். போட்ட அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சுவையான கல்யாண பூசணிக்காய் சாம்பார், வெள்ளை பூசணிக்காய் சாம்பாருங்க. நான் போட்ட அளவு சரியாக இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குது. வாசனையும் நல்லா இருக்குது. நான் வச்ச விதமும் நல்லா இருக்குதுங்க. இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறதால நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இது மருந்து நமக்கு. அதனால் உணவில் சேர்த்துன்னு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுங்க எல்லோரும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.